هاي هلو ننبا ويلكم باك تو سعودي سترينجر சேனல். سنتكلم اللغة العربية العامية بسرعة. எந்த மனுஷனாக இருந்தாலும் தனக்கு வார கோபத்தை உடனடியாக காட்டுறதுக்காக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவனோட கோபத்தை வெளிப்படுத்துவான். அந்த வகையில் அரபியிலையும் கூட கெட்ட வார்த்தைகள் இருக்குது. அந்த கெட்ட வார்த்தைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக இந்த வார்த்தைகளை அரபிகளுக்கு முன்னுக்கு எக்காரணத்தை கொண்டும் பேசுகிற வானம். நாங்கள் இந்த கெட்ட வார்த்தைகளை அரபிகளுக்கு முன்னாடி ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னால், அதாவது அரபிகளுக்கு தாய்மொழி அரபு. அதே போல் எங்களோட தாய்மொழியில் அதாவது தமிழில் எங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் சொன்னால் எந்த அளவுக்கு எங்களுக்கு மீனிங் விளங்கி அதில் அர்த்தம் புரிஞ்சு எங்களுக்கு கோபம் வருமோ, அதே போல் கோபம் அரபிகளுக்கும் இந்த கெட்ட வார்த்தைகளை அவங்களோட முன்னுக்கு பேசினா வரும். அந்த அரபு வார்த்தைகளுக்கான அர்த்தம் அந்த அரபிகளுக்கு 100% புரிகிறதுனால அவங்களுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தும். ஆகவே அவங்களோட முன்னுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த அரபி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட வானம். அப்படின்னு சொன்னால் எதுக்காக நாங்கள் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்குள்ளுக்கு ஒரு கேள்விக்கும். அதாவது நாங்கள் அரபிகளோட வேலை செய்கிற நேரம், அரபிகளுக்கு முன்னுக்கு நாங்கள் வேலை செய்கிற நேரம், சில நேரம் அவங்க எங்களை ஏசலும். அப்படி ஏசுகிற நேரம் அவங்க என்னத்தை சொல்லி ஏசுகிறாங்க, எதுக்காக ஏசுகிறாங்கன்ற விஷயத்த எங்களால் விளங்கி கொள்றதுக்காக நாங்கள் கட்டாயம் இதற்கான மீனிங்களை, அதாவது இந்த கெட்ட வார்த்தைகளை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும். ஓகே, முதலாவது கெட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால் மஜ்னூன். மஜ்னூன் மஜ்னூன்னு சொன்னால் பைத்தியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மஜ்னூன் அப்படின்னு சொன்னால் நீ பைத்தியம். இந்த மஜ்னூன் இந்த மாஃபி மாலும் கைப் ஷுகுல் ஹாதா, நீ ஒரு பைத்தியமா, உனக்கு இந்த வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியாதா அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால் முஹ் மாஃபி. முஹ் மாஃபி முஹ் மாஃபி அப்படின்னு சொன்னால் மூளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். முஹ்ன்னு சொன்னால் மூளை, மாஃபின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதாவது இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், முஹ் மாஃபி இந்த அன இஷ்கலாம் அவ்வல் இந்த சவ்விக்குதா, நீ மூளை இல்லாதவனா, உனக்கு நான் என்ன சொன்னேன் முதல்ல, நீ இப்படி செஞ்சு வச்சுக்கிறாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்னன்னு சொன்னால் முசீபா. முசீபா முசீபான்னு சொன்னால் தொல்லை, தொந்தரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நஃபர் மர்ற முசீபா, இந்த அலத்தூல் இஜி ஜிஞ்சால் சவசவான, நீ மிச்சம் தொல்லையான ஆள், நீ எப்போ பார்த்தாலும் என்னையோட ஒரே சண்டைக்கு வாரியே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ஹராம் என்று சொன்னால் மோசமானவன், ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இந்த வார்த்தைகளை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். ஆனால் பிறருக்கு இதை பயன்படுத்துகிற நேரம் மிச்சம் யோசித்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாமே மிச்சம் பாரதூரமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் சவுதியில் தவறி கூட பேசிட்டாலும் அது எங்களோட வாழ்க்கையில் மிக மோசமான முடிவையே கொண்டு தரும்ன்ற விஷயத்தை நாங்கள் நல்லா மனசில் பதிச்சு வச்சு கொள்ளணும். சரி, அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால் அலிபாபா. அலிபாபா அலிபாபான்னு சொன்னால் திருடன், கல்வன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அலிபாபான்றது ஒரு அரபி வார்த்தை இல்லை. இருந்தாலும் அரபிகள் முதற்கொண்டு எல்லாருமே அலிபாபான்னு சொன்னால் திருடனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால் கஸ்லான். கஸ்லான் கஸ்லான்னு சொன்னால் சோம்பேறி என்று சொல்லி அர்த்தம். இந்த மர்ற கஸ்லான், இந்த மர்ற கஸ்லான் அப்படின்னு சொன்னால் நீ மிச்சம் சோம்பேறி, நீ ஒரு மிச்சம் சோம்பேறியான ஆள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்னன்னு சொன்னால் கத்தாப். கத்தாப் கத்தாப்னு சொன்னால் பொய்யன், பொய்க்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மர்ற கத்தாப், ஹுவ மர்ற கத்தாப், இந்த மர்ற கத்தாப் அப்படின்னு சொன்னால் நீ மிச்சம் பொய்க்காரன், நீ ஒரு பெரிய பொய்க்காரன். ஹுவ மர்ற கத்தாப் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு பெரிய பொய்க்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது மாஃபி ஃபாயிதா. மாஃபி ஃபாயிதா எந்த பிரயோசனமும் இல்லாதவன், எந்த பிரயோசனமும் இல்லாதவன். அதாவது இந்த மாஃபி ஃபாயிதா, இந்த மாஃபி ஃபாயிதா அப்படின்னு சொன்னால் உன்னையால் எந்த பிரயோசனமும் இல்லை, உன்னையால் எந்த பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லேஷ் இஜிதவாம், இந்த லேஷ் இஜிதவாம், இந்த மாஃபி ஃபாயிதா, நீ எதுக்காக வேலைக்கு வாராய், நீ எதுக்காக வேலைக்கு வாராய், உன்னையால் எந்த பிரயோசனமும் இல்லை. மாஃபி ஃபாயிதா அப்படின்னு சொன்னால் எந்த பிரயோசனமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது மாஃபி குவைஸ். மாஃபி குவைஸ்
மாஃபி குவைஸ்னு சொன்னால் எங்களோட பாஷையில் ஆள் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மாஃபி குவைஸ். இந்த நஃபர் மாஃபி குவைஸ் அப்படின்னு சொன்னால் நீ ஒரு சரியில்லாத ஆள், நீ ஒரு சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்னன்னு சொன்னால் ஹயவான். ஹயவான் ஹயவான்னு சொன்னால் மிருகம்னு சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தையும் மிச்சம் பயங்கரமான பாரதூரமான வார்த்தை. இதையும் பயன்படுத்துகிற நேரம் மிச்சம் கவனமாக பயன்படுத்தணும். அனமா இபுகா கிர்கிர் எல்லா ஷுகுல் யா ஹயவான். அனமா இபுகா கிர்கிர் எல்லா ஷுகுல் யா ஹயவான். ஒரே தொணன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, போயிட்டு வேலை செய் மிருகமே. ஒரே தொணத்தனன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, போயிட்டு வேலை செய் மிருகமே அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் அரபிகளுக்கு முன்னுக்கு பேசுகிறவே வானம் அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஹுமார். ஹுமார் ஹுமார்னு சொன்னால் கழுத. எல்லா ஷுகுல் யா ஹுமார். எல்லா ஷுகுல் யா ஹுமார். போயிட்டு வேலை செய் கழுதையே, போயிட்டு வேலை செய் கழுதையே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது கல்ப். கல்ப் கல்புன்னு சொன்னால் நாய் என்று சொல்லி அர்த்தம். எங்களோட பாஷையிலையும் எங்களுக்கு கோபம் வந்துட்டுன்னு சொன்னால் நாயே பேயே அப்படின்னு சொல்லி ஏசுவோம் இல்லையா, அதே போல தான் அரபியிலையும் கல்ப். கல்புன்னு சொன்னால் நாய் என்று சொல்லி அர்த்தம். உஸ்குத்தியா கல்ப். உஸ்குத்தியா கல்ப். வாயமூடு நாயே, வாயமூடு நாயே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது தாபான். தாபான் தாபான்னு சொன்னால் நோயாளி. மர்ரா தாபான் அப்படின்னு சொன்னால் மிச்சம் நோயாளி, கொடூரமான நோயாளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லா ரூஹ் பர்ரா யா தாபான். எல்லா ரூஹ் பர்ரா யா தாபான் அப்படின்னு சொன்னால் வெளியே போ நோயாளியே, வெளியே போ நோயாளியே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ஹர்பான். ஹர்பான் ஹர்பான்னு சொன்னால் ஊத்த பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எங்களோட பாஷையில் நான் ஊத்த பிடிச்சவன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதே போல தான் ஹர்பான்னு சொன்னால் ஊத்த பிடிச்சவன் சொல்லி அர்த்தம். இந்த மர்ர ஹர்பான். இந்த மர்ர ஹர்பான் அதாவது கோளாறுகளை கொண்டவன், நீ மிச்சம் ஊத்த பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்னன்னு சொன்னால் சேம் பலதியா. சேம் பலதியா அதாவது பலதியான்னு சொன்னால் குப்பை கூலங்களுக்கு தான் சவுதியில் பலதியான்னு சொல்லி சொல்லுவாங்க. குப்பை கூலங்கள் நிறைஞ்சிக்கிற ஒரு இடத்துக்கு தான் பலதியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நேரம் சேம் பலதியான்னு சொன்னால் அந்த குப்பை கூலங்களில் உருண்டு பிறல்றவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷூஃப் இந்த சேம் பலதியா இந்த மாஃபினல்லாஃப் மலாபிஸ். பாரு நீ குப்பை கூலங்களில் பிறண்டு திரிகிறவன் மாதிரி இருக்கிறாய், பாரு உண்டு உடுப்பை நீ இன்னும் சுத்தம் பண்ணில்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறுதியாக நாங்கள் 2 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இந்த 2 வார்த்தைகளும் மிச்சம் பயங்கரமான பாரதூரமான வார்த்தை அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். இந்த வார்த்தைகளை நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்கல, இதை ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதை வாசித்து விளங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாங்கள் அரபில் எப்படி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோன்னு சொல்லித்தான் பார்த்தோம். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னொரு முறையும் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை சொல்லிக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் அரபிகளுக்கு முன்னுக்கு பேச போகிறீங்கன்னு சொன்னால் 1க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. அப்படி யோசிச்சுட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை நீங்கள் தவறி சரி அரபிகளுக்கு முன்னுக்கு பேசிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையை அப்படியே தலைக்கீழாக மாற்றி போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் ஈக்குது என்ற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதிக்கு புதுசாக வந்திருக்கிற அவங்களோட நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த வீடியோ மூலம் பிரயோசனம் அடையட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.